வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய நவீன மேலாண்மை கோட்பாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நவீன மேலாண்மை கோட்பாடுகள்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா திரு ஹென்றி பாயல். ஹென்றி பாயல் வந்து பார்த்தோன்னா 14 பிரின்சிபல் 14 வகையான கோட்பாடுகளை வந்து வரையறுத்திருக்கிறார். இதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹென்றி பாயல் வந்து பார்த்தோன்னா 14 கோட்பாடுகள் 14 வகையான 14 பிரதான கோட்பாடுகளை வந்து வரையறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதுமானது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாயிண்ட்டாக வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எழுதினாவே உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோரிங் வந்து கிடைக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலை பகிர்வு, டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. இக்கோட்பாட்டின்படி தொழிலமைப்பின் மொத்த பணிச்சுமையும் சிறிய பணிகளாக பகிர்வு செய்ய வேண்டும். அதாவது இந்த கோட்பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த பணி, இப்போ ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்னா அந்த மொத்த பணிச்சுமையும் சிறிய பணிகளாக சின்ன சின்ன வேலைகள்லாம் என்ன பண்ணிடணும், பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி பகிர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் ஈஸியாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இல்லை ஸ்கூலில் காலேஜில் ஒரு பெரிய ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய ஒர்க்கை ஒருத்தரே செய்யாமல் என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சிருங்க, நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சிருங்க. அந்த மாதிரி மொத்த பணி சுமையும் சிறிய பணிகளாக ஒரு சின்ன பகிர்வாக என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பணிகளாக பகிர்வு செய்கிறது தான் என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலை பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதினாவே போதுமானது. வேலை பகிர்வுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இக்கோட்பாட்டின்படி தொழிலமைப்பின் மொத்த பணிச்சுமையும் சிறிய பணிகளாக பகிர்வு செய்ய வேண்டும். இது ஃபஸ்ட் பாயிண்ட் போதுமானது. அப்போ அந்த பணி எப்படி இருக்கணும் அப்படின்னா திறமைக்கேற்ப ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திறமைக்கேற்ப ஒதுக்கீடு செய்யணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அப்போ யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமை என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பகிர்ந்து கொடுத்தா வேலை சிறப்பாக நடக்கும்ன்றது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். உற்பத்தி அதிகரிப்பதுடன் தொழிலாளரின் உழைப்பு செயல்திறன் அதிகரித்து நிபுணத்துவத்திற்கு வழிவகுக்கும். அதாவது இந்த மாதிரி பண்ணுறதுனால, இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் வேலை பகிர்ந்து கொடுக்கறதுனால உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலாளரின் உழைப்பு செயல்திறன், அப்போ அவங்களோட உழைப்பு செயல்திறன் இது எல்லாமே என்ன பண்ணும், அதிகரிக்கும். நிபுணத்துவத்திற்கு வழிவகுக்கும். நிபுணத்துவம்னு பார்க்குறப்ப என்ன, அந்த ஒர்க்கை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஒரு நல்ல நிபுணத்துவமாக